welcome back to our channel, The Cheeky Vlog. So, இன்னைக்கு வந்து ஒரு mini cheeky review அப்படிதான் பார்க்க போறோம் and it is my favorite skincare brand, Kama Ayurveda. So basically இந்த brand வந்து நான் ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் இதோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு. Kama Ayurvedaவோட ரோஸ் வாட்டரா இருக்கட்டும், ரோஸ் ஜாஸ்மின் ஃபேஷியல் கிளென்சரா இருக்கட்டும், இல்ல பிரிங்காடி ஹேர் ஆயிலா இருக்கட்டும், அது வந்து நான் வருஷ காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் and I really love it. இந்த வாட்டி அவங்களோட பியூர் நெரோலி வாட்டர்னு ஒரு புது டோனர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க and they wanted me to review it, so they have sent that to me. So அதனால இன்னைக்கு நம்ம வந்து இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So this is the bottle. This is the Kama Ayurveda Pure Neroli Water and இது பாத்தீங்கன்னா இதோட I have the Kama Ayurveda Rose Jasmine Facial Cleanser and also Kama Ayurveda Suvarna Haldi Chandan Brightening Face Pack. So இது கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் and I really love it. ஸோ இந்த பியூர் நெரோலி வாட்டர் அது என்ன தான் பண்ணோம், அது எப்படி தான் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷனோட தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி பியூர் அண்ட் ஹைஜீன். அது மட்டும் இல்லை, இது எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டோனராக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபேஸ் பேக்கில் கலந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு நடுவில் ஏதாவது ஹெக்டிக் டே இருந்தால் டப்புன்னு இப்படி மூஞ்சில் எடுத்து அப்படின்னாச்சு ஆஹா இன்னும் ஒரு சுகமான வாசனை. ஸோ இந்த வாசனையிலே நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிடலாம் அண்ட் இது நல்லா ஹைட்ரேட்டும் பண்ணும். ஒரு ஓவர் எந்தூசியாசம்ல இப்போவே அடிச்சிட்டேன், பட் இப்போ அடித்தாலும் எனக்கு அப்படியே ஒரே ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ அடிச்சுட்டு அப்படி டேரெக்டாக ஃபேஸில் அடிச்சுட்டு இப்படியே பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின்ல அப்சார்ப் ஆகிடும். ஸோ இதோட மெயின் ஃபீச்சர் என்னென்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணி ஒரு ஸ்மூத் ஸ்கின் லுக் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ இது உங்களோட ஸ்கின்னோட பிஹெச்சும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரைட் அவுட்டாக இருக்காது. ஸோ யூஸ்வலாக டோனர் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்ட் டோனர்ஸ்லாம் வந்து ஆல்கஹால் இருக்கும். ஸோ ஆல்கஹால் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னோட லைக் நேச்சுரல் ஆயில்ஸ் அதெல்லாம் ஸ்ட்ரிப் டவுன் பண்ணி அது வந்து உங்கள் ஸ்கின்னை டோட்டலாக ட்ரை ஆக்கிடும். பட் இது பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ வாட்டர் பேஸ்ட் டோனர். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசேஷன் தான் அதிகமாக கொடுக்கும். இது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அடிக்கடிக்கு இப்படி ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நன்னோட்டில் அப்படின்னு ஆகிட்டேன்னா ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பயங்கர ஸ்மெல்லும் இருக்குது, இதில் ஒரு சிட்ரஸி ஸ்மெல் இருக்குது, அதுவே கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. ஸோ இது வந்து போர்ஸோட அப்பியரன்ஸும் குறைக்கும் அண்ட் நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னா காலையில் எழுந்திரிச்சு என்னோட ரோஸ் ஜாஸ்மின் ஃபேஷியல் கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டோனரை அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து வெயிட் பண்ணி இது அப்சார்ப் ஆன பிறகு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டுருவேன். வேறு எப்படி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா வந்து யூஸ்வலாக ஒரு ஃபேஸ் பேக்கோட, ஸோ ஃபேஸ் பேக்கோட இந்த டோனர் வாட்டர் போட்டு கலக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாசனை திரவம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் வாசனையாக. அது அப்படியே போட்டிங்கன்னா ஃபேஸ்க்கு ஒரே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அப்படியும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அண்ட் ஐ ரியலி லவ் இட். எனக்கு வந்து இந்த பேசிக்லி என்ன மாதிரி பர்சன் ஹூ சிட்ஸ் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஆல் த டைம் லைக் எடிட்டிங்காக இருக்கட்டும், ஸ்கிரிப்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா யூஸ்வலாக ஷூட்ஸ்க்கு ஈஸியாக டயர்ட் ஆகிடும். ஒரு 4 சீன் எடுத்த பிறகு 5ஆவது சீன் பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணெல்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு எங்கேயோ நான் பாதாளத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு டோனர் இருந்தால் அப்படி அப்படின்னு அஷ்டனா அப்படி டப்புன்னு ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ கூட நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கீங்க அண்ட் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ் முன்னாடி உட்காந்துட்ருக்கோம், ஸ்கின் வந்து ஈஸியாக டீஹைட்ரேட்டும் ஆகலாம். ஸோ அடிக்கடிக்கு ஒரு உங்களோட ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸை. ஸோ அதுதான் அந்த 3 விதத்தில் தான் நான் இந்த டோனரை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களோட ரோஸ் வாட்டர் வந்து Kama Ayurveda வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட், லைக் என்னோட ஓஜி ப்ராடக்ட். ஆனால் இது வந்து இதுலேருந்து இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆப்ஷன் இருக்கிறது ஒரு நல்ல போல, இன்னைக்கு நான் இந்த மூடு தான் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மூடு தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இதை யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் எஸ் கைஸ் திஸ் ஐ ரியலி லவ்ட் இட் அண்ட் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நைட் கூட யூஸ் பண்ணலாம். எப்போவுமே கிளென்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை டோன் பண்ண பிறகு தான் நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ கிளென்ஸ் பண்ண பிறகு உங்கள் ஃபேஸை லைட்டாக டேப் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோனர் போட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக அப்சார்ப் ஆக விட்டுறணும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு பிடிச்ச மாய்ஸ்சரைசர் போட்டு அதுதான் கைஸ் பேசிக் சிடிஎம் ரொட்டீன். ஸோ அதை நீங்கள் பண்ணாலே உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக என்னோடய ஸ்கின் ரொம்ப வேர்ஸ்ட் கண்டிஷனில் இருந்துச்சு. இப்போ ரொம்பவே லைக்
ரொம்பவே பரவாயில்ல. ஸோ ஒரு ரிலிஜியஸாக ஒன்று ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் ப்ராடக்ட்ஸை மினிமலாக வச்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ எஸ், டோட்டலி ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். பை சான்ஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் போடுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இது ரெகுலராக யூஸ் பண்ணதுலேருந்து லைக் ஒரு ஸ்கின் வந்து எப்போவுமே நீங்கள் டோனர், ஒரு நல்ல டோனர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து எப்போவுமே ஒரு சப்பலாக இருக்கும், ரொம்ப ட்ரைட் அவுட்டாக இருக்காது. அதுவே ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் ஃபேஸில். ஸோ கண்டிப்பாக டூ செக் இட் அவுட், பியூர் நெரோலி வாட்டர். அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நான் totally recommend பண்ணுவேன். And yes guys, that was my mini review. Hope you guys liked it. வேற ஏதாச்சும் பற்றிலாம் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா you tell me in the comments below. லைக் அக்கா நீங்கள் இதை ரிவ்யூ பண்ணும்போதெல்லாம் இதை பற்றிலாம் நீங்கள் டச் பண்ணி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து எனக்கு எந்த அளவுக்கு நான் எப்படிலாம் யூஸ் பண்ணுவேன், எனக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் காட்டியிருக்கு அதை பற்றிலாம் தான் இங்கே பேசுகிறேன். பை சான்ஸ் நீங்கள் இல்லைக்கா இந்த பாயிண்ட்டும் நீங்கள் டச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதோ சொன்னோன்னு நினைக்கிறீங்கன்னா tell me in the comments below. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் subscribe to our channel. அடுத்தது என்ன வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு tell me in the comments below. And stay home, stay cool, spread love, spread happiness, and this is saying woo.